உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கு பவுல் அழகாக தீமோத்தேயுவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஒரு 6 விதமான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். முதல் காரியத்தை பார்க்கும் பொழுது வார்த்தை. இன்னைக்கு இந்த வார்த்தையானது எல்லா மனிதனிடத்திலும் அது உண்மையாக காணப்படுகிறதா, உண்மையாக தான் பேசுகிறோமா, அல்லது வார்த்தையில் உண்மையாக இருக்கிறோமா, கொடுக்குற வார்த்தையில் நம்ம வாழ்க்கை இருக்கிறதா, அல்லது கேட்கிற தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்த்தோம்னா இன்னைக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ இன்னைக்கு வார்த்தையில் உண்மை இல்லாததுனால தான் தங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்க முடியலை. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தையில் நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம சொல்லப்படுகிற வார்த்தையை, கேட்கப்படுகிற வார்த்தையில், அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம உண்மையாகவே அர்ப்பணித்து வாழுகிறவராக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வல்லமை உண்டு, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அதிகாரம் உண்டு. அப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம சரியான முறையில், கரெக்டான முறையில் நம்ம பேச வேண்டும். ஏன்னா சில நேரங்களில் வார்த்தையை நம்ம பேசிடுறோம். என்ன செஞ்சிடறோம், நம்ம வாயிலிருந்து வார்த்தை பேசும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம், சண்டையிலையோ கோபத்துலையும் செஞ்சிடறோம். நம்ம ஏதாவது தகாத வார்த்தைகளை பேசுகிறதுனால நம்முடைய வார்த்தையில் அதிகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசும் பொழுது அந்த வார்த்தையில் அதிகாரம் இருக்குது. ஆமென். அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில் சுகம் உண்டு, அந்த வார்த்தையில் ஆரோக்கியம் உண்டு, அந்த வார்த்தையில் ஆறுதல் உண்டு. அப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளாக என்ன செய்யணும், நம்ம பேசுகிறவர்களாக இருக்கணும் பிரியமானவர்கள். 2வது பார்க்கிறோம் நடக்கையில்ன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நடக்கையில் சரியான நடக்கை இல்லை. ஏன்னா ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு நடக்கை இருக்குது, அல்லது நம்ம பணத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நடக்கை இருக்குது, அல்லது நம்முடைய பதவிக்கு தகுந்த மாதிரி நடக்கை, படிப்புக்கு தகுந்த மாதிரி நடக்கை. அப்போ பாருங்கள், நடக்கையில் கூட நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நமக்கு தகுதியான நம்ம நடக்கிற நடக்கைகள் எல்லாவற்றையும் நம்ம தகுதியாக இருக்கிறோமா? வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் ஆகிலும் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்னு சொல்லி. அப்போ நம்ம எல்லாவற்றிலும் தகுதியாக நடக்கிறோமா, தகுதியாக செயல்படுகிறோமா அப்படிங்கிறத செய்யணும் நம்ம பார்க்கணும் பிரியமானவர்களை. 3வது அன்பிலும் பார்க்கிறோம். நம்ம அன்பில் அப்படின்னு சொல்ல உடனே இன்றைக்கி உலகத்தில் பார்க்குற அன்பு பல விதத்தில் அது தவறான அன்பாக இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அன்பு விலை மதிக்க முடியாத அன்பு பிரியம்.